வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3190 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் அதிகமாகவே ஓப்பன் ஆகிருந்தது. நம்ம எப்போவுமே அனாலிசிஸுக்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறதெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். என்ன எதிர்பார்த்தோன்னா 3220 வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 3230 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்ட்டு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் நம்ம முக்கியமான இடமான 3206 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை உடைச்சது மட்டும் இல்லாமல் 3222 உடைத்து 3230 பக்கமாக 2-3 முறை அந்த ஸ்டாப் லாஸை கரெக்டாகவே தொட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பிரேக் அவுட் மாதிரி வந்து மிக முக்கியமான இடமான 3260 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை தொட முயற்சி செஞ்சுருக்கு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனை தான் நம்ம இந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாகவே ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணிட்டு வரோம், பையிங்க்கும் செல்லிங்க்கும். அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ன்றால மார்க்கெட் சரிவை சந்தித்து 3200 வரைக்கும் கீழே வந்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி 3226 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நேற்று நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. ஆனால் ஒரு கன்ஃபியூஸான மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் முக்கியமான ரெசிஸ்டன்ஸில் செல்லிங் கொடுத்தது மார்க்கெட் இன்னும் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு ஓரளவு ஆறுதல் கொடுத்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3260க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2-3 நாள் மார்க்கெட் வச்சு நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் ஒரு நாள் ட்ராப் ஆகுது, திருப்பி மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் கீழே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆனாலும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருப்பி மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, திருப்பி மேலே ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தோடயே இருக்குது. ஒரு கிளியரான டைரக்ஷன் தெரியாமல் மார்க்கெட் கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் 3260க்கு மேலே ஓப்பன் ஆன காரணத்தினால அது பையிங்க்கு பாசிட்டிவான விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் தெளிவான டைரக்ஷன் கிடைக்காதனால கொஞ்சம் பொறுத்து வெயிட் பண்ணி பார்த்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். சில நாட்களில் நமக்கு தெளிவான டைரக்ஷன் தெரிலனா அதை நம்ம ஒத்துக்கிட்டு பேசாமல் அன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. அதனால் என்னென்னா, நல்ல தெளிவான டைரக்ஷன் கிடைச்ச வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ரேடிங்குள்ளே இறங்கலாம். ஏன்னா இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அதை தக்க வைக்கிறதுக்கு நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். இந்த 3260 3320க்குள்ளே எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம ட்ரேடிங் முடிவை அப்புறமா எடுத்துக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.